அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தின் போது வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வாக இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது இந்த தருணத்தில் முழு சந்திர கிரகணமாக நடைபெறுகிறது. சிவப்பு சந்திரன் தோற்றமளிக்க போகிறார். இப்படிப்பட்ட இந்த வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வு ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் இதை மட்டும் செய்யுங்கள். கிரகண தோஷம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் யோகம் நிச்சயமாக உண்டாகும். இந்த வகையில் பார்க்கும்போது வருகின்ற 7ஆம் தேதி சந்திர கிரகணம், 21ஆம் தேதி சூரிய கிரகணமும் பார்க்கப்படுகிறது. ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக இருப்பது இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஆக பார்க்கப்படுகிறது. ராகு கேது என்பது பாம்பு கிரகம் என்பதால் பாம்பு சந்திரனை விழுங்குவது சந்திர கிரகணம் என்றும், சூரியனை விழுங்குவது சூரிய கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு மிக முக்கிய காரணமாக அமைவது ராகு கேதுவின் பழிவாங்கல் தன்மையாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதற்கான மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கிறார்கள். இப்படி அமிர்தத்தை எடுத்த சூழலில் விஷ்ணு மோகினி அவதாரம் கொண்டு அந்த அமிர்தம் முழுவதையும் தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தீட்டுகிறார். அப்படி தேவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் போது அசுரர்களில் ஒருவர் இதை கவனித்து விடுகிறார். உடனே தேவர் வடிவம் கொண்டு அந்த தேவர் வரிசையில் அமர்ந்து அந்த அமிர்தத்தையும் பெற்று சுவைக்கிறார். அவருக்கு வலப்புறமும் இழப்புறமும் இருக்கக்கூடியவர்கள்தான் சூரியனும் சந்திரனும். விஷ்ணு மோகினி அவதாரம் கொண்டு அதை கவனிக்காமல் அவருடைய சக்தியை இழந்து இந்த அசுரருக்கு அமிர்தத்தை கொடுக்கிறார். அதை பருகியவுடன் தேவர்களை போன்றே பலம் பெற போகிறார். அதே வேளையில் சூரியனும் சந்திரனும் இணைந்து விஷ்ணு பகவானை எச்சரிக்க அதை உணர்ந்து கொண்ட விஷ்ணு பகவான் அமிர்தத்தை உண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அசுரரை வெட்டி விடுகிறாருங்க. தலை ஒரு புறமும் அதற்கு நேர் எதிராக உடல் ஒரு புறமும் சென்று விடுகிறது. ஆனால் அவர் அமிர்தத்தை பருகியதால் அவரும் புனிதம் அடைந்து விடுகிறார். புனிதத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிக வலிமை வாய்ந்த சக்தியாகவும் மாறிவிடுகிறாருங்க. கடுமையான தவம் இருந்து பாம்புவை உடலாக பெறுகின்றன. தலையை மட்டும் கொண்ட பகுதி பாம்புவின் உடல் பகுதியை பெற்று தோன்றுகிறது. அதே போன்று உடலை மற்றும் கொன்ற பகுதி பாம்புவின் தலைப்பகுதியை பெற்று முழுமையான வடிவம் பெறுகிறது. இதுதான் ராகு கேது என்று அழைக்கப்படுகிறது. இவை இரண்டும் நேர் எதிரெதிர் திசையில் செயல்படுகின்றன. பிறகு மிகவும் புனிதத்துவம் அடைந்ததோடு மட்டுமல்லாது நவகிரக அந்தஸ்தை பெறுவதோடு மனித வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சக்தி வாய்ந்த கிரகங்களாகவும் மாறுகின்றன. நிழல் கிரகம், சாயா கிரகம் என்று அழைக்கக்கூடிய வகையில் மனித வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதீதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருப்பவர்தான் ராகு. அதே போன்றுதான் கேது. மனித வாழ்வுல எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம் போன்ற அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு மோட்சக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட ராகு மற்றும் கேது பிறகு மிக வலிமை அடைந்து பல நன்மைகளை மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதனுடைய வாழ்வில் நடைபெற்ற மிக மறக்க முடியாத இந்த சம்பவத்தின் காரணமாக அவ்வப்போது ஆத்திரம் கொள்ளும். அப்படி ஆத்திரம் கொள்ளக்கூடிய வேளையில் சூரியனையும் சந்திரனையும் பழி வாங்க துடிக்கும். அப்படி நடைபெறக்கூடிய நிகழ்வுதான் இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்போது நடைபெறுகிறது என்றால் செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணமும் வருகின்ற 7ஆம் தேதி சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது. சந்திர கிரகணம் சரியாக இரவு 9:55 மணிக்கு துவங்கக்கூடிய சந்திர கிரகணம் 1:55 மணி வரைக்கும் நீடிக்கிறது. நள்ளிரவு வரை நீடிக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இரவு வேளை என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இரவு நேர பணிகளை மேற்கொள்ளுகிறவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதாக அமையும். இந்த சந்திர கிரகணம் வானில் நடைபெறக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சிவப்பு நிறத்தில் முழுமையாக பிரதிபலிக்க போகிறாருங்க முழு சந்திர கிரகணமாக சந்திரன். எனவே அதை இந்தியாவில் இருந்து பார்க்க முடியும். ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பார்க்க முடியும். இதை நாம் வெறும் கண்களாலோ அல்லது உபகரணங்களை பயன்படுத்தியோ பார்க்கலாம். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் உறுதியாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கதிர்வீச்சு போன்ற விஷயங்கள் இருப்பதால் சற்று கவனத்துடன் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள், நோய்வாய் பெற்றவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் வானில் நடைபெறக்கூடிய இந்த அதிசய நிகழ்வை பார்த்து மகிழலாம். அதுவும் ஒரு வகையான வரம் மாறிதான்
ஆனால் அதே சமயம் இது அறிவியலா ஆன்மீகமா என்று அலசி பார்க்க வேண்டாம். ஏனென்றால் அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அறிவியல் என்பது இன்றைக்கு சரி என்று ஒன்றை சொல்லும், அதையே நாளைக்கு தவறு என்று அதை நிரூபிக்கும். ஆனால் ஆன்மீகம் அப்படியல்ல. மனித வாழ்க்கையில் முழுமையாக நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் வாழ்ச்சி பெறக்கூடிய வகையிலும் தான் அனைத்து விஷயங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வேளையில் சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய தருணத்தில் கவனத்துடன் இருந்தால் துலாம் ராசிக்காரர்கள் பல நன்மைகளை நிச்சயமாக பெற முடியும். இதை தவறாமல் செய்யுங்கள், அப்போது நல்ல மாற்றம் கிடைக்கும். சந்திர கிரகணம் நடைபெறும் போது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது மிகவும் வலுவாக ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்திருக்கிறார் மிக வலுவாக சந்திரன். அதே சமயம் சனியும் வக்ரகதியில் 6ல் இருக்கிறார். எனவே ஏறத்தாழ 3 கிரகநிலைகள் 5ஐ வெளிப்படுத்தும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் உண்டு. அதற்கு நேர் எதிராக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சூரியன். அவருடன் கேது இணைந்திருக்கிறார், புதனும் இணைந்திருக்கிறார். இந்த 3 கிரகநிலைகள் லாபத்தை வெளிப்படுத்துவது பல நல்ல வாய்ப்புகளை சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு விரைவாகவே அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 9ல் குரு இருக்கிறார். தனது சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பு. மிகவும் வலுவாக விரயத்தில் இருக்கிறாருங்க. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய், கர்மத்தில் ராசியின் ஆதரான சுக்கிரன் இருக்கிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் அமைந்திருக்கின்றன. பொதுவாக சூரிய கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது சூரியன் வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. முழுமையாக சூரியன் வலுவிழக்கவில்லை, சூரியனின் ஆற்றல் வருவது தடுக்கப்படுகிறது. எப்படி என்று பார்க்கும்போது சூரியன், சந்திரன், பூமி ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ஆற்றல் நேரடியாக பூமியை வந்து அடையாமல் நடுவில் சந்திரன் தடுக்கிறார். அப்படி தடுக்கும் போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனின் கதிர்வீச்சு முழுமையாக பூமியை வந்து அடையாத சூழல் சந்திர கிரகண அமைப்பை காட்டிலும் சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவதால் சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போன்று சந்திர கிரகணம் என்பது சூரியன், பூமி மற்றும் சந்திரன் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை பெற்று பிரதிபலிக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் இந்த ஒளியை நேரடியாக சூரியனிடமிருந்து பெறாமல் அதை நடுவில் பூமி வந்து தடுத்து விடுகிறாருங்க. பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுகிறது. இதுதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிழல் பகுதியாகவோ முழுமையாகவோ விழலாம். அதனால் கருமையான நிறம் தோன்றலாம், அல்லது குளிரும் தன்மை குறைந்து மங்களாக தோன்றலாம், அல்லது முழுமையாக மறைக்கப்படலாம். முழுமையாக மறைக்கப்படக்கூடிய வேளையில் ஒளிச்சிதறல் காரணமாக சிவப்பு நிறத்தில் தோன்றலாம். இந்த வருடத்தில் முழுமையாக சிவப்பு நிறத்தில் முழு சந்திர கிரகணமாக தோன்ற போகிறார். எனவே இந்த வேளையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் என்ன செய்யக்கூடாது என்றால் நிச்சயமாக கூர்மையான உபகரணங்கள், ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. உணவு சமைக்கக்கூடாது. காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளை நிச்சயமாக தவிர்த்து விடுங்க. அது மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் என்பது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவதால் உணவு சாப்பிடுதல் மற்றும் நீர் அருந்துதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது. அதனால் உடலுக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் உறுதியாக குறையும். அதே வேளையில் பயணங்களை தவிர்ப்பதும் வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பதும் நல்லது. பயணங்களை மேற்கொள்ள போதும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. பயணம் மேற்கொள்ள துவங்குவதையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத பயணம் என்றால் கிரகண தோஷங்களை நீக்கக்கூடிய தர்ப்பை, துளசி மற்றும் கோரைப்புல் போன்றவற்றை உடன் எடுத்து செல்வதால் சில பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது மங்களகரமான காரியங்களை இந்த கிரகண நேரத்தில் நிச்சயமாக செய்யக்கூடாது. மங்களகரமான காரியங்களை மேற்கொள்வது அவ்வளவு சிறப்பான நன்மையை நிச்சயமாக பெற்றுத்தராது. அதே சமயம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உறுதியாக கிரகணம் நடைபெறும் போது ஆலயங்கள் பூட்டப்படும். இறைவனின் ஆற்றலும் வலுவிழக்கும் தருணமாக இருப்பதால் வீட்டிலிருந்து தியானம் செய்யலாம். இறைவனை நோக்கி மன்றாடலாம். அமைதியான மனநிலையுடன் பல நற்காரியங்களை சிந்தித்துக் கொண்டு இறைவனை நோக்கி மன்றாடுவது சிறப்பு. அதே வேளையில் வெளியில் சுற்றுவதை தவிர்த்துவிட்டு வீட்டில் இருப்பது சால சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக கிரகணம் முடிந்ததற்கு பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்யுங்கள். அப்படி செய்வதால் பல்வேறு வகையான கிரகண
கிரகண தோஷம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சிகரமான நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே தேடி வரும். சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிரகணத்தின் போது இது போன்ற விஷயங்களை சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால், விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நல்ல மாற்றம் கிடைக்கும். உறுதியாகவே தோஷம் நீங்கி பல வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏனென்றால் கதிர்வீச்சு போன்றவை உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்காத வகையில் தடுத்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்.